guys, வணக்கம், வெல்கம் பேக் டு அம்மா பொண்ணு சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பிரியாணி, மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் குயிக் ரெசிபியாக ஷேர் பண்ணியிருக்கேன். யாருக்கெல்லாம் மட்டன் பிரியாணி பிடிக்குமோ ரெட் கலர் ஹார்ட்டும், சிக்கன் பிரியாணி பிடிக்கிறவங்க பிங்க் கலர் ஹார்ட்டும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். மட்டன் நல்லா வாங்கிட்டு வந்து நல்லா கழுவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், மிளகுத்தூள், உப்பு இது போட்டு 7 விசில் வச்சு தனியாக வச்சுக்கோங்க. வறுத்து அரைக்கிற மசால் ஒன்று இருக்குங்க. அது பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த வகை பிரியாணி செஞ்சிங்கனாலும் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அல்டிமேட்டாக இருக்கும். வாசனை அவ்வளோ மனமாக இருக்கும். கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் நான் ரெசிபிக்குள்ளே சொல்கிறேன். 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸை நம்ம அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கழுவிட்டு நம்ம ஊற வச்சிடணும். ட்ரை ரோஸ்ட் மசாலா பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், ஜாவித்ரி, அன்னாசி மொக்கு, சோம்பு, சீரகம், பிரியாணி இலை, பெப்பர் இதெல்லாம் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம பொடிச்சு தனியாக வச்சுக்கோங்க. ஒரு ப்ரெஷர் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய், பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், ஜாவித்ரி, சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, கொஞ்சோண்டு புதினா, 3 கீரி வச்ச பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு சாட்டே பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசால் பவுட்ரு நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்தது, 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர்னு சொல்லிவிட்டு நான் 2 டம்ளர் ரைஸுக்கு 3 டம்ளர் தண்ணி. அந்த தண்ணி வந்து நம்ம மட்டன் வச்ச தண்ணியும் இதில் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் அல்டிமேட்டாக வரும். இந்த சைடில் பார்த்திங்கன்னா நல்லா அரிசியை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதில் போட்டோம்னா நல்லா பொலன்னு உதிரியாக வருங்க. சூப்பராக இருக்கும். இந்த மெத்தட் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு, புதினா இதெல்லாம் போட்டு நம்ம அரிசியும் போட்டு எனக்கு வந்து அப்போ வந்து டேஸ்ட்டு பத்தலை அப்படிங்கிறதுனால 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி பவுடரும் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் மிக்ஸ் பண்ணி நான் போட்டிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா 2 விசில் வச்சு நம்ம இறக்கிட்டோம்னா சுட சுவையான மட்டன் பிரியாணி ரெடிங்க. நல்ல ஜூஸியாக, சாஃப்டாக, சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. மட்டன் தொக்கு தயிர் பச்சடியோடு சாப்பிட்டேன். அல்டிமேட்டாக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ தான் என் சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.